இந்த எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் சில சில்ட்ரன்ஸ் வார்டுக்கு போகும்போதும் என் மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கு மனசு இன்றைக்கி கூட காலையில் ஒரு நம்ம எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது, மனசு ரொம்ப ஒரு மாதிரி பாரமாகிடுது. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் பாவியிலே பிரதான பாவி, எவ்வளோ தவறுகள் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குழந்தைங்களாம் பாவம், இந்த குழந்தைங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை, நான் பைபிளில் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? நான் அதுக்குள்ளே விரும்பலை. பட் நம்ம செஞ்ச பாவமோ, நம்ம முன்னோர் செஞ்ச பாவமோ, இல்லை ஃபார் த க்ளோரி ஆஃப் ஜீசஸா, இது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா? தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் பெங்களூர் ஷூட்டிங் போனேன்னா அங்கே கிடுவாய் அப்படின்னு ஒரு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே சில்ட்ரன்ஸ் வார்டுக்கெலாம் போகும்போது மனசு உடஞ்சிரும். சின்ன குழந்தைங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்மு, உடம்பு கை கால்லாம் வீங்கி, அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். போரிங் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது, அங்கே இருக்க குழந்தைங்கள பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் குழந்தைங்கள பற்றி ஏன் பேச போகிறேன்னா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு புதுசாக நோய் வருது. ஆனால் இந்த நோய் ஒன்று தான் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம சரிசமமாக எல்லாத்துக்கும் வருது. இந்த நோய் டினாமினேஷன் பார்க்க மாட்டேங்குது. இந்த நோய் ஜாதி பார்க்க மாட்டேங்குது, மதம் பார்க்க மாட்டேங்குது. ஆனால் குழந்தைங்களை தாக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த சி பிளாக் போகும்போது, ஒவ்வொரு ஃப்ளோர் போகும்போதும் நம்மளுக்கும் குழந்தை இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை யார் போய் சொல்ல போகிறா? குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படிப்பா சுவிசேஷம் சொல்லி? குழந்தைங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட தாய் தந்தைக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஏன்னா ஏசப்பா மட்டும்தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். அப்போ சயின்ஸு, இந்த பாருங்கள், நாங்கள் சயின்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? ஐம் நாட் அகெயின்ஸ்ட் சயின்ஸ். பட் சயின்ஸுனால் முடியாத விஷயங்களை, மருத்துவனால் முடியாத விஷயங்களை, டாக்டர்களால் முடியாத விஷயங்களை, மனுஷங்களால் முடியாத விஷயத்தை ஏசப்பானால் மட்டும்தான் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்புகிறேன். ஸோ